ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து குரூப் டூக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ லேர்னிங் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சார்ட் டைம்லைன் சார்ட் வாங்கி அது மூலயமா படிக்கிறது தான். இது மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா கலர் ஒரு 4 கலர்ஸ் 5 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து இடையில வர அந்த மிட்வைல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃபிகரோட சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வித் இயர்ஸ் எல்லாமே. அப்போ வந்து உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இது என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களோட கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இயர்ஸ் வந்து 1 பை 1 படிச்சுட்டே வரும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டைமில் இம்மீடியட்டாக பண்ண முடியும். இல்லைன்னா ஹிஸ்ட்ரியில் இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அது முக்கியமான இதெல்லாம் அந்த பிக்சருக்கு சைட்லேயே கொடுத்துருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள முக்கியமானது வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கூட படிக்கும்போது கூட சைட்லேயே வச்சுட்டு படிச்சிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்டையராக வந்து கவர் ஆகிடும். ஸோ அடுத்து இதில் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஸோ இமீடியட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவோட சார்ட் கிடைக்கும். அதை வாங்கி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வித் இயர்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் வந்து கம்மி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் அதிகமாக வந்து உங்களோட யூனிட் 9ல் தமிழ் ரிலேட்டடாக கவர் ஆகிறதுனால இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் படித்தாவோட போதும். ஸோ இதில் உள்ள டீட்டெயில் ரொம்ப டைம் இல்லை உங்களுக்கு கம்மியாக கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சார்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் என்னென்ன டீட்டெயிலாக எப்படி படிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.